சரிதாம்மா. நிச்சயமா காயத்ரி மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. உன்னை மனசுல வச்சுதான் இதுக்கு சம்மதிச்சிருக்கணுமா. ஆனா காயத்ரி கிட்ட ஒரு வாட்டி பேசி பாருமா. ஆமா பெரியமா, நீங்க போய் காயத்ரி கிட்ட தனியா பேசி பாருங்க. கண்டிப்பா அவ மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லுவான். உங்களுக்காக தான் எஸ்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அப்படியே பேசிட்டு இருந்தோம்னா முகூர்த்த நேரமே முடிஞ்சிடும். நான் போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரியான கல்யாணம் பண்ணிக்கணும் தான் விரும்பினேன். இப்போ அவர் மண்டபத்தை விட்டு ஓடி போனதுனால வேற வழி இல்லாம அத்தைக்காக நீ இசைக்கே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க. இந்த சூழ்நிலை வேற யாருக்குமே வரக்கூடாது. இசைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா நீ? மகா அத்தை சொன்னதுக்காக நீ இந்த முடிவு எடுத்திருந்தனா அது ரொம்ப தப்பு. உண்மையா உனக்கு இசைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதமானு சொல்லு. கண்டிப்பா மனப்பூர்வமா சம்மதிச்சிருக்க மாட்டா. அவ மனசு முழுக்க செழியந்தே இருக்காக. அத அவங்க புரிஞ்சுக்காம அவங்க தான் மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டாக. இப்ப பாவம் காயத்ரி அத்தைக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இங்க பாரு காயத்ரி, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இசைக்கே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையா அதை எங்ககிட்ட சொல்லு. நாங்க அதை அன்னபூர்ணி அத்தைக்கு எடுத்து சொல்லி புரியுது.